இந்த அநியாயத்தை யாரும் கேட்கல. நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வராதா? அந்த அப்பாவி மனுஷனை போட்டு அப்படி அடிச்சுட்டு போயிட்டானே. ஐயோ, இந்த ஆம்பளைக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது தெரியல. எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாப்படி. ஐயோ, பாப்போம். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னே இருப்பாடு. ஒரு உலகத்துல என்ன நடக்குதுன்னு எதையே கண்டுக்க மாட்டா அப்படி மனச. நல்ல மனசன்தான். நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா மட்டும் ஆள் அப்படி உருகி போயிடுவார். என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கிற? மனசு சரியில்லைங்க. பாக்குற பாருங்க பாரு. ஏங்க, எழுத்து விட்டு ஏகாம்பரத்தை போட்டு 4 பேர் அந்த அடி அடிக்கிறாங்களே, யாரும் கேட்க மாட்டாங்களா? அவன் கீழ் ஜாதிக்காரண்டி. அவனுக்கு யாருடி சப்போர்ட் பண்ணுவா? ஆமா போங்க. ஆமாங்க, அடிவாங்க சத்தம் இந்த ஊருக்கே கேட்டிருக்கும். ஊர் என்ன உலகத்துக்கே கேட்டா கூட யாருமே கேட்க மாட்டாங்க. ஆமா போங்க. நாளைக்கு அந்த நிலைமை நமக்கு வராதா? வர்றப்ப பேசிக்கலாம் போடி. 1000 தான் வந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே. அவனும் மனுஷன்தான். யாரு இல்லைன்னா? இப்பெல்லாம் உலகம் ரொம்ப கெட்டு கிடக்குதுடி. அவன் பிழைக்கிறது பெரிய பாடா இருக்குது. அவனுக்கு சப்போர்ட்டா போனோம்னு வச்சுக்க, நம்ம பொழப்பு அவ்வளவுதான். கவனம் வச்சுக்க. அவன் போட்ட அந்த அலறவு சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அடிச்சவன் வலுத்த கையடி. ஏங்க, அடிச்சவனு 10 மாசம் தானா? ஆமாடி, என்ன சண்டைக்கு போய் சொல்றியா அவன்கிட்ட? நம்ம பொழப்பு நாரி போய் நாம கவனம் வச்சுக்க. இப்ப மட்டும் என்னவா மறக்குதா? ஏய், எல்லாம் கம்முல இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் என்ன? ஆமா, இப்படியே ஆளாளுக்கு என்ன கண்ணா உன்ன கண்ணா இருங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது சொன்னோம்னா யாரு கேட்பாங்க? எனக்கும் பயமா தான் இருக்குது. ஊரை விட்டு போயிடலாமா? இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்களாம் ஆம்பளை இல்ல? அங்க போய் அப்படின்னா அடுத்த ஊருக்கு போவீங்களா? உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அப்படிதான் நடக்கும். அப்படின்னா எதிர்த்து நிக்கிறதா ஒரே பள்ளி.